வணக்கம் நண்பர்களே, நம்ம கமலஹாசன் நடிப்பில் வெளிவர உள்ள இந்தியன் 2 திரைப்படத்தினுடைய ட்ரெய்லரை ஃபைனலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு ட்ரெய்லரை பார்க்கும்போதே தெரியுது பயங்கர பிரம்மாண்டமாக திரைப்படம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டோரியில் மட்டும் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்கன்னாவே போதும், மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாகவே இந்தியன் 2 திரைப்படம் அமைஞ்சிரும். ஸோ அந்த ட்ரெய்லரில் என்னென்ன விஷயங்களை காட்டியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும், அது போக அனிருத்துடைய மியூசிக் பற்றியுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்கலாம். நான் தான் உங்கள் முருகன். தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. இந்த ட்ரெய்லருடைய ஸ்டார்டிங்லேயே இந்த ஹைதராபாத், மும்பை, அப்புறம் ஒரு சில நார்த் இந்தியான்னு சொல்லிட்டு இந்தியாவில் முக்கியமான பிளேசஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அங்கங்கெல்லாம் வந்துட்டு லஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்தியன் அப்படிங்கிற பேர் வச்சிருக்காரு நம்ம கமல்ஹாசன். ஸோ இந்தியா ஃபுல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் தப்பை தட்டி கேட்குற ஒரு ஆளாக வரப்போறாருங்கிறத இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய சிட்டிஸை காட்டுறது மூலமாகவே தெரியப்படுத்திட்டாங்க. ஊராடா இது? படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லை, வேலைக்கு ஏற்ற சம்பளம் இல்லை, கட்டுற டாக்ஸ்க்கு தகுந்த ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கிறது இல்லை. ஸோ அப்போதான் ஏகப்பட்ட பட்டதாரிகள் ஒரு ஆஃபீஸ் முன்னாடி நிற்கிற மாதிரி காட்டுறாங்க. அது ஆக்சுவலாக என்ன ஆஃபீஸ் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் பெரூ ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற ஆஃபீஸ் தான். ஸோ அங்கே வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை வாங்கி தருவாங்க. அப்படி இல்லைன்னா என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் சொல்கிற இடம். ஸோ அந்த இடத்துக்கு முன்னாடி இவ்வளோ பட்டதாரிகள் இருக்காங்க அப்படின்னா சுத்தமாக வேலை இல்லாமல் தான் இத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல வராங்க. அண்ட் ஆல்சோ கட்டுற டாக்ஸுக்கு ஏற்ற மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படிங்கிற லைன் வரும்போது ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏதோ வெட்ட வெளியில உட்காந்து பாடம் எடுக்கிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸை காட்டுறாங்க. ஒரு ஸ்கூல் கூட கிடையாது, ஏதோ ஒரு வெட்ட வெளியில உட்காந்து பாடம் எடுத்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஸோ இதெல்லாமே மேக்ஸிமம் நார்த் இந்தியாவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளாக தான் இருக்கு. இப்போ வரைக்குமே நார்த் இந்தியாவில் இந்த மாதிரி பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த படமும் பார்க்கும்போது மேக்ஸிமம் நார்த் இந்தியாவை ஃபோக்கஸ் பண்ணி தான் போவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தாங்க ஃபீல் ஆகுது. திருடுறவன் திருடிட்டு தான் இருக்க போறான், தப்பு செய்யறவன் தப்பு செஞ்சுட்டு தான் இருப்பான். அடுத்தது திருடுறவன் திருடிக்கிட்டு தான் இருப்பான் அப்படின்னு சொல்லும் போது அந்த பணக்காரங்க வரக்கூடிய சீக்வன்ஸை காட்டுறாங்க. அந்த சீக்வன்ஸ் என் கண்ணுக்கு ரொம்ப ஆர்டிஃபிஷியலா தெரியுது. ஸோ யாராருக்கெல்லாம் அந்த மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ கிராண்டா பிரம்மாண்டமா அந்த சீக்வன்ஸ்லாம் இருக்கணும்னு நினைச்சு எடுத்திருக்காங்க தான். பட் என் கண்ணுக்கு அது ரொம்ப ஆர்டிஃபிஷியலா ஒரு நேச்சுரலாவே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. ஸோ அடுத்ததாக ஒரு கோல்டன் கலர் ரோல்ஸ் ராய்ஸ், கீழே குஜராத் நம்பர் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலா ஓப்பனா ஒரு விஷயத்தை பேச போறாரு நம்ம சங்கர் சார் அப்படிங்கிறது இந்த ஒரு ஷார்ட் மூலமாவே தெரியுது. ஸோ இந்த குஜராத்தில் ஏகப்பட்ட பணக்காரனுங்க வந்துட்டு இந்த பிளாக் மணி இதெல்லாம் வச்சுக்கிட்டு பயங்கரமா ஆடம்பரமா வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. ஸோ டாக்ஸ்லாம் கரெக்டாக பே பண்ணாம. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ஓப்பனாகவே இந்த படத்தில் பேச போறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அண்ட் ஏன் இந்த படத்தை முழுக்க முழுக்க நார்த் இந்தியாவை ஃபோக்கஸ் பண்ணி போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. மேபி ஹிந்தி மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்காக இருக்குமோ. ஆளாளுக்கு ஊரை குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். சிஸ்டம் சரியில்லை, சரி பண்ணணும் வாய்க்கே பேசும். ஆனால் அது சரி செய்யறதுக்கு ஒரு துரும்ப கூட கிள்ளி போடுறது இல்லை. அடுத்ததாக நம்ம சித்தார்த் கேரக்டருக்கான ஒரு இன்ட்ரோ. இவருடைய கேரக்டர் எப்படி இருக்க போகுதுன்னா, கண்டிப்பாக படிச்சு முடிச்சு வேலை இல்லாத, எங்கே போய் வேலை கேட்டாலும் லஞ்சம் கேட்குற, லஞ்சத்தையும் கொடுக்க முடியாமல் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிற ஒரு கேரக்டராக தான் வந்துட்டு நம்ம சித்தார்த் கேரக்டர் இருக்க போகிறாரு. ஸோ அதனாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவர் போராட்டத்தையும் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இவர் கூட தான் வந்துட்டு பிரியா, பவானி சங்கர், அப்புறம் இன்னும் 2 பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேர்ந்து இந்த போராட்டத்தை ஆரம்பித்து வைக்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ இந்த ஒரு ஷார்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அந்த போராட்டத்துக்கு நடுவில் வந்துட்டு நம்ம சித்தார்த் அண்ட் பிரியா, பவானி சங்கர் இவங்க 2 பேர் தான் உட்காந்துக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அதன் மூலமாகவே நமக்கு தெரிஞ்சிடும் இவங்க 2 பேர் தான் இந்த போராட்டத்தையே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ இந்த ஷாட்டில் வந்துட்டு ஒரு போலீஸ்காரரு நம்ம சித்தார்த்தை அடிச்சு அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைனாக அப்படியே வண்டியில் இழுத்துட்டு போகிற மாதிரி ஒட்டுக்கா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஷாட்டை காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த ஷாட்டில் நம்ம சித்தார்த் அவர்கள் இழுத்துட்டு போகிற மாதிரியும், பின்னாடி பிரியா, பவானி சங்கரையும் அடிக்கிற மாதிரி, அண்ட் பக்கத்துலேயே வந்துட்டு ஜெகன் அவர்களுமே இருக்காங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து அந்த போராட்டத்தை ஆரம்பிச்சு அந்த போராட்டம் வந்துட்டு இப்போ ஒரு கலவரமாக மாறி முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. அண்ட் ஆல்சோ வீட்டுக்கு போலீஸுமே வந்துடுற மாதிரி காட்டுறாங்க. நம்ம சித்தார்த் அவர்களுடைய வீடாக இருக்கட்டும், அல்லது பிரியா, பவானி சங்கர், அல்லது அந்த போராட்டம் செஞ்சவங்க எல்லாருடைய வீட்டுக்குமே போலீஸே வந்து அவங்க பேரண்ட்ஸுமே அவங்களை கண்டிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அண்ட் ஆல்சோ சித்தார்த் அவர்களுடைய வீட்டில் நம்ம சமுத்திரகனி இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. மேபி நம்ம சமுத்திரகனி ஒரு அப்பா ரோல் பண்ணுறாரா இல்லை அண்ணா ரோல் பண்ணுறாரான்னு தெரில. ஏன்னா நம்ம சமுத்திரகனி அவர்களுமே ஐடி கார்டெலாம் போட்டு ஒரு ஆஃபீஸர் மாதிரிலாம் இருக்காரு. ஸோ நம்ம சித்தார்த் அவர்களுக்கு ஒரு அப்பா ரோலா, அண்ணா ரோலா, இல்லை வேற ஏதாவது ரோலா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கணிக்க முடியல நம்ம சமுத்திரகனியை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஒன்று, நம்ம சமுத்திரகனி அவர்கள் எப்போவுமே அவர் தான் வந்துட்டு இந்த நாட்டுக்காக நான் போராடுறேன் அப்படிங்கிற மாதிரி நடிப்பாரு. ஆனா இந்த வாட்டி நம்ம சித்தார்த் அவர்கள் போராடுற மாதிரியும் அவரை வந்துட்டு தடுக்கிற மாதிரியான ஒரு ரோல்ல நம்ம சமுத்திரகனி அவர்கள் வராரு. ஸோ ஒரு டிஃப்ரெண்டான ரோல் தாங்க இவருக்கு. ஸோ அண்ட் ஆல்சோ இந்த ஒரு ஷாட்ல நம்ம சித்தார்த் அவர்கள் போலீஸ்காரையே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிப்பாட்டுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு போராட்டம் பண்ணும்போது இந்த போலீஸ்காரங்க தான் அவங்களுக்கு எதிராக நின்று அந்த போராட்டத்தை கலவரமாக மாற்றி இவங்களெல்லாம் கலைச்சி விட்டுருப்பாங்க. ஸோ ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட வந்து நிற்க வேண்டிய போலீஸை நீங்க இப்படி பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவத்தை வெளிப்படுத்துற மாதிரி, போலீஸ் மேல இருக்கிற கோவத்தை நம்ம சித்தார்த் வெளிப்படுத்துற மாதிரியான ஒரு காட்சியாகத்தான் இந்த ஒரு சீன் இருக்குங்க. Just barking dogs. அதனால தான் கத்திக்கிட்டு இருக்கோம்.
ஸோ அடுத்ததாக நம்ம பாபி சிம்ஹா அவர்கள். ஸோ இவருடைய ஆக்டிங் இந்த படத்தில் எப்படி இருக்க போகுது, இவருடைய ரோல் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இந்த படத்தில் இவர் ஒரு போலீஸாக தான் வரப்போறாருன்னு சொல்லிட்டு தெரியுது. அண்ட் ஆல்சோ அந்த போராட்டத்தை கலைக்கிறதுக்காக ஃபயர்லாம் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம பாபி சிம்ஹா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரோல்லாம் கொடுத்துட மாட்டாங்க. ஆனால் சின்ன ரோல் பண்ணாலும் மனசில் நிற்கிற மாதிரி அவருடைய ரோல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாங்க. அடுத்ததாக அந்த பணக்காரங்களுக்கான சீனு, இடுப்பில் பம்பரை விட்டு நம்ம பார்த்துருப்போம். ஏதோ ஆமையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு வச்சிருக்கானுங்க. ஸோ அந்த பணக்காரனுங்க அந்த காசெல்லாம் எப்படி தண்ணி மாதிரி செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் காட்ட போகிறாங்க. எல்லாமே நம்ம நாட்டுக்கு கட்ட வேண்டிய வரி பணம், அதெல்லாம் அவங்க பிளாக் மணியாக மாற்றி அவங்க ஜாலியாக இருக்காங்க. ஸோ அதெல்லாமே நமக்கு டென்ஷன் ஆகிற மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஆடியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தா பத்திட்டு வர்ற மாதிரி அந்த சீன்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாகவே தெரியுதுங்க. எல்லாரையும் கடிச்சு குதிரை ஒரு ஹண்டிங் டாக் வரணும். அப்படி யாரா இருக்கா இருந்தாரு. ஸோ இந்த ஒரு சீன் தான் நம்ம சித்தார்த் அவர்கள் நம்ம இந்தியனை பற்றி அந்த கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரு சீன். அண்ட் ஆல்சோ இந்த காலத்து ஜென்ரேஷன் பசங்களுக்கு இந்தியன் பற்றி தெரியாது இல்லையா, அவங்களுக்குமே வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஆடியன்ஸான நம்மளுக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஒருத்தர் இருந்தார், அவர் இதெல்லாம் பண்ணாருன்னு சொல்லிட்டு இந்தியன் ஒன் பார்க்காதவங்களுக்கு கூட அவர் என்னென்னலாம் பண்ணாருன்னு சொல்லிட்டு இங்கே இவர் சொல்கிற மாதிரி கூட ஒரு சீக்வன்ஸை ட்ரை பண்ணலாங்க நம்ம சங்கர் அவர்கள். அடுத்ததாக இந்த ஒரு ஷாட்டில் நம்ம சித்தார்த் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் சேர்ந்துட்டு சம்திங் கம்பேக் இந்தியன் ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்தை ட்ரெண்ட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உத்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹரிஸ் அப்படிங்கிறவர் தான் டைப் பண்ணுறாரு. ஹேஷ்டேக் கம்பேக் இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு பையனுடைய ஃபோட்டோவையுமே போட்டிருக்காரு. ஸோ கா அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணியிருக்காரு. மேபி இந்த ஒரு பையனுக்கு லஞ்சம் ஏதாவது கேட்டிருக்கலாம், ஏதாவது ஜாப் அட்டன் பண்ணி. ஸோ அந்த லஞ்சம் கொடுக்க காசு இல்லாத காரணத்தினால இந்த பையன் தற்கொலை கூட பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த ஒரு பையனுக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஸோ அதை எதிர்த்து கேள்வி கேட்குற மாதிரி தான் ஒரு போஸ்ட்டை போடுறாரு நம்ம ஹரிஸ். ஸோ அவர் இன்ஸ்டாகிராமில் போடுற மாதிரி காட்டினாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம சித்ரா அரவிந்தன் நம்ம சித்தார்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெண் வந்து இறந்து போகிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இவங்க மாடியிலிருந்து குதிச்சு இறந்து போயிருப்பாங்க. அது இந்த ட்ரைலரில் ஒரு கட்டில் காட்டியிருப்பாங்க. ஸோ இவங்களும் மேபி வந்துட்டு தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ இவங்களுக்கான ஒரு நியாயத்தை கேட்குற மாதிரி நம்ம சித்தார்த் அவர்கள், அதாவது சித்ரா அரவிந்தன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. இவர் ஃபேஸ்புக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போஸ்ட் போடுற மாதிரி காட்டுறாங்க. ஹேஷ்டேக் கம்பேக் இந்தியன் போட்டு சகோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. மேபி சகோதரி அப்படின்னு போட்டு அவங்களுடைய நேம் கூட இருக்கலாம். ஸோ இவர் வந்துட்டு ஃபேஸ்புக்கில் ட்ரெண்ட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அடுத்ததாக நம்ம பிரியா பவானி சங்கர் ஆர்த்தி அப்படிங்கிற கேரக்டர் நடிச்சிருக்காங்க போல. ஸோ அவங்க ஹேஷ்டேக் கம்பேக் இந்தியன் போட்டு 1000 அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை டைப் பண்ணுறாங்க. அது இன்கம்ப்ளீட்டாகவே இருக்குது. ஸோ கீழே வந்துட்டு நம்ம தில்லி கணேஷ் சாருடைய ஃபோட்டோ. ஸோ இவரை பார்த்தா வந்துட்டு அடிப்பட்டவர் மாதிரிலாம் தெரில, பார்த்தா இவர் தான் தப்பு பண்ணியிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் வருது. ஸோ மேபி இவர் ஏதாவது ஒரு தப்பை பண்ணி இவருடைய ஃபோட்டோவை போட்டு நம்ம ஆர்த்தி வந்துட்டு கம்பேக் இந்தியன் ஹேஷ்டேக் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இவங்க வந்துட்டு ட்விட்டரில் வந்துட்டு அதாவது எக்ஸில் வந்துட்டு ட்ரெண்ட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மீடியா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காரு நம்ம சங்கர் அவர்கள். அண்ட் ஆல்சோ லாஸ்ட்டாக தம்பேஷ் அப்படிங்கிறவர் வந்துட்டு கம்பேக் இந்தியன் ஹேஷ்டேக்கில் யாரோ ஒருத்தருடைய ஃபோட்டோவை போட்டு ஸோ இவருமே தப்பு பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க போல. ஸோ இவர் ஃபேஸ்புக்கில் ட்ரெண்ட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அண்ட் ஆல்சோ இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு ஊரில் இருக்கக்கூடிய நிறையா மக்கள் இந்த கம்பேக் இந்தியன் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கை யூஸ் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இந்தியன்ஸ் நேம் சேனாபதி. ஸோ பாதி ட்ரெய்லர் முடிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம இந்தியன் தாத்தாவுடைய இன்ட்ரோ, இந்தியன் 1 அந்த எண்டிங், அந்த ஃப்ளைட்டு வெடிக்கும் இல்லையா, அந்த சீக்வன்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்தியன் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா வர்ற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இந்தியன் 1 கிளைமேக்ஸில் நான் திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு ஃபாரினுக்கு போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த ஃபாரின்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சீக்வன்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்தியன் தாத்தா ஏதோ ஒரு ஃபாரினில் இந்த வர்ம கலை வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டு இப்போ கம்பேக் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான சீக்வன்ஸ் தான். அண்ட் ஆல்சோ நம்ம சுபாஷ் சந்திர போஸ் கூட கமல் அவர்கள் இருக்கிற மாதிரி, அதாவது அந்த சேனாபதிங்கிற கதாபாத்திரம் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டராக இருந்தப்போ சுபாஷ் சந்திர போஸ் கூட இருந்தார் அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அல்டிமேட்டான ஒரு விஷயம்னு சொல்லலாம். அந்த ஃபுட்டேஜ் ரெடி பண்ணியிருக்காங்க. சுபாஷ் சந்திர போஸ் கூட நம்ம கமல் அவர்கள் இருக்கிற மாதிரி. இதெல்லாம் தான் நம்ம சங்கர் சார் இந்த படத்தின் மேலே எவ்வளோ டெடிகேஷனாக இருக்காருங்கிற விஷயத்தை காட்டுதுங்க. என்ன கர்மம் சார் இது? கர்மம் இல்லை, வருமம். ஸோ அடுத்ததாக நம்ம கமல் அவர்கள் இந்தியன் தாத்தா இந்த ஃபாரின்ல என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தார் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆல்ரெடி அவர் வந்துட்டு ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் அண்ட் ஆல்சோ கையெல்லாம் சொல்லிட்டு விடுவார். ஸோ இந்த மாதிரி நிறைய கலைகள் தெரிஞ்சிருக்கு அவருக்கு ஆல்ரெடி. அண்ட் ஆல்சோ இப்போ ஃபாரின்ல போயிட்டு வர்ம கலையெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கற்றுட்டு வர்ற மாதிரி காட்டுறாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம பாபி சிம்ஹா அண்ட் விவேக் அவர்கள் இவங்க 2 பேர்த்த வச்சு ஒரு காம்போ டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணியிருக்காரு நம்ம சங்கர் சார். ஸோ இந்த அன்னியன் திரைப்படத்தில் நம்ம பிரகாஷ்ராஜ் கூடவே வந்துட்டு நம்ம விவேக் அவர்கள் வந்துட்டே இருப்பாங்க. காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அந்த இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸுமே சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு காம்போவாகத்தான் இவங்க 2 பேர் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதெல்லாம் இந்த காம்போட சூப்பராகவே இருக்கும்னு நினைக்கிறேங்க. அண்ட் ஆல்சோ விவேக் சாருடைய நடிப்பை கடைசியாக லெஜண்ட் படத்தில் பார்த்ததுன்னு நினைக்கிறேன். இப்போ தான் மறுபடியும் இந்தியன் 2 திரைப்படத்தில் பார்க்க போகிறோம். ஸோ பயங்கர காமெடியாகவும் திங்க் பண்ணுற மாதிரி இருந்தால் அவருடைய காமெடிகள் இருக்கும். ஸோ காமெடி பண்ணாலுமே அதில் ஒரு யோசிக்கிற மாதிரியான காமெடிஸ் தான் அவர் பண்ணுவார் நம்ம விவேக் அவர்கள். இந்த படத்தில் அவருடைய காமெடிகள் எல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாங்க. அப்புறம் இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்தியன் தாத்தா டிஃப்ரெண்ட் கெட்டப்பில் வந்துட்டு எல்லாரும் அடிச்சு போடுற மாதிரி
மாதிரி காட்டுறாங்க. வர்ம கலையில் எல்லாரும் நிப்பாட்டி வச்சுட்டு இவர் மட்டும் மாசா நிற்கிறாரு. அண்ட் ஆல்சோ டிஃப்ரெண்ட் கெட்டப்லாம் போட்டு வராரு. ஒரு சிலர்லாம் வந்துட்டு இது இந்தியன் 2 இல்லை தசாவதாரம் 2 இத்தனை கெட்டப்பில் வராரு நம்ம கமல் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாங்க. ஸோ எதுக்கு இந்த கெட்டப்பு, எதுக்கு இந்த மாதிரியான வேஷங்கள்னு சொல்லிட்டு சுத்தமாகவே புரியல. அது படம் ரிலீஸ் ஆகட்டும், டிஃப்ரெண்ட் கெட்டப்பில் வந்து கொலை பண்ணுற மாதிரியான கான்செப்டாக கூட இருக்கலாம். அது படம் ரிலீஸ் ஆனாதாங்க தெரியும். ஸோ அடுத்ததாக மறுபடியும் அந்த பணக்காரங்க காட்சிகளை காட்டுறாங்க. அந்த எஸ்ஜே சூர்யா அவர்கள் இவரெல்லாம் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இந்த சீன்ஸ் எல்லாம் தான் நான் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். ஒரு பணக்கார அப்படின்னு காட்டினாலுமே அதுக்குன்னு இப்படி ஆடா காட்டுவீங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. கேரியர்ல நான் முடிக்காம போன ஒரே ஒரு கேஸ் சேனாபதி. பேசாம இவனை ஆன்டி இந்தியன் அறிவிச்சிடலாமா? ஸோ இந்த ஒரு இடத்துல நம்ம சித்தார்த் அவர்கள் இந்தியன் தாத்தா கிட்ட பேசுற மாதிரி காட்டுறாங்க. ஒரு சுடுகாட்டில் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அப்போ அந்த சுடுகாட்டிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட போலீஸ் வந்துட்டு நம்ம இந்தியன் தாத்தாவை பிடிச்சிடுற மாதிரியுமே காட்டுறாங்க. ஸோ அங்கிருந்து நம்ம இந்தியன் தாத்தா எஸ்கேப் ஆகி ஓட ட்ரை பண்ணுறாரு. ஸோ ஷார்ட் பை ஷார்ட் அந்த ட்ரைலர்லேயே வந்துட்டு கிளியராகவே காட்டியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ஏதோ ஒரு வீலில் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போகிற மாதிரி காட்டுறாங்க. ஏதோ புது வெஹிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க போல. ஸோ அந்த வீல்லே ஒரு ஜம்ப் அடிச்சு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு மெட்ரோ ட்ரெயின்குள்ளே குதிச்சு அந்த மெட்ரோ ட்ரெயின்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீலை வச்சு சேஸ் பண்ணிட்டு போகிற மாதிரியுமே கூட காட்சிகளெல்லாம் இருக்குது. அப்படியே கோர்வையாக அழகாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காட்சிகளை ட்ரைலர்லேயே காட்டியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு இடத்துல நம்ம சமுத்திரகனி அவர்கள் சித்தார்த்தை செருப்பால் அடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. மேபி குடும்பத்துக்கு ஒரு அவமானத்தை தேடி கொடுத்துட்டான் சித்தார்த்து அப்படிங்கிற மாதிரி கூட அந்த ஒரு சீனை கொண்டு போயிருக்கலாம். இது இரண்டாவது சுதந்திர போர். காந்திய வழியில நீங்க, நேதாஜி வழியில நான். ஸோ இந்த ஒரு ஷாட்ல நம்ம இந்தியன் தாத்தா வந்துட்டு ஃபோன் முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. பின்னாடி வந்துட்டு தில்லி கணேஷ் சார் மாதிரி தான் தெரியுது. யாரோ கட்டி போட்டு வச்சிருக்காரு. எனக்கு தில்லி கணேஷ் சார் மாதிரி தான் தெரியுது. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இந்த தாத்தா வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ரிலீஸ் ஆச்சுல, அந்த பாட்டில் மூஞ்சி புக்கில் வராரு, 7 மணிக்கு வராரு, 7:30 தர போறாருங்கிற மாதிரி லிரிக்ஸ் இருக்கும். ஸோ மூஞ்சி புக்கு அப்படின்னு சொன்னது ஃபேஸ்புக் தான். ஸோ ஃபேஸ்புக்கில் அவர் வரப்போறாருன்னு சொல்லிட்டு பாட்டில் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த ட்ரைலரில் இந்த ஷாட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் அந்த ஃபேஸ்புக்கில் தான் அந்த 7 மணிக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கணிக்க முடியுது. அண்ட் ஆல்சோ பின்னாடி தப்பு செஞ்ச நம்ம தில்லி கணேஷ் சாரி கட்டி போட்டு கொலை பண்ண போறாரு அடுத்தது அப்படிங்கிற மாதிரியுமே தெரியுதுங்க. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அமஞ்சரி ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் ஃபைனலாக வந்துட்டு மியாவ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும் போது போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ் முன்னாடி நின்று சொல்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஸோ மேபி வந்துட்டு கொல்ல வேண்டியவங்களெல்லாம் கொலை பண்ணிவிட்டு ஃபைனலாக இவரே போயிட்டு சரண்டர் ஆகிற மாதிரி கூட காட்டலாம். இந்தியன் 1ல தப்பிச்சு போயிடுவார். பட் இந்தியன் 2ல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொலை பண்ணுறதும் தப்பு தான் அப்படிங்கிற விஷயத்தை உணர்ந்து ஸோ அவர் பண்ண கொலைக்கு அவரே போயிட்டு சரண்டர் ஆகிற மாதிரி கூட காட்டலாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த ட்ரைலர் முடிஞ்சு போச்சு. ஸோ எல்லாருமே கணிச்சிருப்பீங்க படம் எப்படி இருக்க போகுதுன்னா, நம்ம சித்தார்த் அவர்கள் வேலை இல்லாமல் லஞ்சம் கொடுக்க முடியாமல் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சிஸ்டம் சரியில்லை அதை மாற்றணுங்கிறதுக்காக ஒரு போராட்டத்தை பண்ணுறாரு. அந்த போராட்டத்தில் அவருக்கு ஒரு பிரச்சனை வருது. ஸோ அதனால் கம்பேக் இந்தியனுங்கிற ஹேஷ்டேக்கை யூஸ் பண்ணுறாரு. ஃபாரினில் இருக்கக்கூடிய இந்தியன் இந்தியாவுக்கு வராரு, அவருடைய ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாரு, கொலை பண்ணுறாரு. ஃபைனலாக வந்துட்டு எல்லாரும் முடிச்சக்கப்புறம் போலீஸ் ஒன்று அரெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லைனா இந்தியனே போய் சரண்டர் ஆகிற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ சிம்பிளாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி தான். ஸ்க்ரீன் பிளேல தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருடைய பிரம்மாண்டத்தை காட்டியாகணும் நம்ம சங்கர் அவர்கள். ஸோ ஸ்டோரி ஆக்சுவலாக ஸ்டடியாக தான் இருக்குது. ஸ்க்ரீன் பிளே மட்டும் நல்லா ஸ்டடியாக அமைச்சார் அப்படின்னா நல்ல படமாகவே இது வந்துருங்க. ஸோ ஓகே நண்பர்களே, இந்த இடத்துல இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக நான் அனிருத்துடைய பிஜிஎம் பற்றி பேசியே ஆகணுன்ட்டு தான் இருந்தேன். பட் இப்போவே வீடியோவுடைய டியூரேஷன் 13 நிமிஷத்தை தாண்டி போயிட்டு இருக்கு. ஸோ அதனாலேயே வீடியோவை நிப்பாட்டிட்டு அனிருத் அவர்களுடைய பிஜிஎம் பற்றி நம்ம தனி கண்டென்ட்டே போடலாம். இந்த இந்தியன் 2 திரைப்படத்திற்கு நம்ம ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய மியூசிக் கரெக்டாக இருந்திருக்குமா, இல்லை அனிருத்துடைய மியூசிக் தான் கரெக்டாக அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷனை பற்றி நாம தனி கண்டென்ட்டாகவே பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அதை பற்றி ஒரு 20 நிமிஷம் தனியாகவே பேசலாம். அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதை பற்றி நாம அப்புறமா பார்க்கலாம். சரி ஓகே நண்பர்களே, யாரெல்லாம் இந்த இந்தியன் 2 திரைப்படத்திற்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.